உங்க தலையெழுத்த மாற்றுவதற்கான சாவி எந்த ஒரு பழமையான கோவில்லையோ இல்ல விலையுயர்ந்த தத்துவ புத்தகங்கள்லோ இல்ல. அது நீங்க இப்போ இந்த நொடியில எந்தவித பிரக்ஞையும் இல்லாம செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு மிக சாதாரணமான விஷயத்துல ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது கண்டிப்பா பலருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா, நான் மூச்சுக்காற்ற பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல மர்மதேசம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு மிக முக்கியமான தகவலை தான் நாம சுக்குநூறாக உடைத்து அறைய போறோம். அதாவது வெறும் 5 நிமிடங்களில் நமது தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு ரகசிய மூச்சு பயிற்சி பற்றி காணொளி அது. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. ஆமா, இது ஏதோ அறிவியலுக்கு புறம்பான மாயாஜாலமா இல்ல நம்ம மூளை நரம்புகளையும் உடலையும் இறுதியில் நமது விதியையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆழமான உயிரியல் தர்க்கம் இதுல ஒழிஞ்சிருக்கா அப்படிங்கறத தோண்டி துருவி பார்ப்பதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம். இந்த தலைப்பு பார்க்கும்போதே, அதாவது உங்க தலையெழுத்தை மாற்றுவது சாத்தியமானு பலருக்கும் ஒரு சந்தேகம் எழலாம். ஏன்னா பொதுவா தலையெழுத்து அல்லது விதி அப்படிங்கிறது ஒரு பாறையில செதுக்கப்பட்ட அழுத்தமான எழுத்தாக்கத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆமா, ஒரு முறை எழுதிட்டா அதை மாற்றவே முடியாதுன்னு நினைப்போம். சரியா சொன்னீங்க. அப்படி நினைக்கிறப்போ அது நமக்கு ஒருவித பாதுகாப்பையும் தருது. ஏன்னா என் கைகளில் எதுவும் இல்லை, எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதுன்னு நினைக்கும்போது நம்ம தோல்விகளுக்கான பொறுப்பிலிருந்து நம்ம மிக எளிதாக தப்பிச்சுக்கிறோம் இல்லையா? உண்மைதான். ஆனா பழங்கால சித்தர்களும் முனிவர்களும் இதை முற்றிலும் மறுக்கிறாங்க. அவங்க தங்களோட மனதையும் உடலையும் என் வாழ்க்கையின் திசையையே மாற்றியமைக்க பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதம் இந்த மூச்சுக்காற்றுதான்னு அந்த மூலத்தகவல் மிக ஆணித்தரமாக சொல்லுது. அதைத்தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இந்த பயிற்சிக்கு செல்வதற்கு முன்னாடி இதுக்கான சூழல் எப்படி இருக்கணும்னு நான் தேடியப்போ எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க. தியானம் என்றாலே ஏதோ ஒரு அமைதியான அறை வேணும், மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம நினைப்போம். ஆனா இந்த காணொளியில மிகவும் எளிமையாக தினமும் காலையில எழுந்தவுடனோ அல்லது இரவுல தூங்கும் முன்போ உங்க படுக்கையில அமர்ந்தபடி வெறும் 5 நிமிடங்கள் ஒதுக்கினா போதும்னு சொல்றாங்க. அதிலதான் இதோட மிகப்பெரிய வெற்றியே அடங்கியிருக்கு. ஒரு விஷயத்த மிகப்பெரிய சடங்காக மாற்றாம அன்றாட வாழ்க்கையில எந்தவித சிரமமும் என்று இணைத்துக் கொள்ள முடியும் என்பது மிக முக்கியம். கண்டிப்பா. முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி வசதியாக அமர்ந்து கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு கவனத்தை உங்களின் மூச்சின் மீது கொண்டு வரணும். இதை ஒரு பயிற்சியா பார்க்காம அன்றாடம் நாம நம்ம உடலோடு செய்யற ஒரு சிறிய உரையாடலாக பார்க்கணும். சரி, இப்ப நான் முதுகுத்தண்டு நேராக அமர்ந்துட்டேன், கண்களை மூடிக்கிட்டேன். பொதுவா எல்லா மூச்சு பயிற்சிகளும் ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்கள் அப்படின்னு தானே தொடங்கும். ஆனா நாம ஆராயும் இந்த தகவல்ல அப்படி தொடங்கல. ஆமா, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மூச்சை உள்ளே இழுப்பதற்கு பதிலா முதல்ல உள்ளே இருக்கும் காற்றை முழுமையாக வெளியேற்றுவதிலிருந்து தான் இந்த பயிற்சியே ஆரம்பமாகுது. வாயை மெதுவா திறந்து வயிற்றுல உள்ள அனைத்து காற்றையும் ஹூ அப்படிங்கிற சத்தத்தோட முழுமையாக வெளியேற்ற சொல்றாங்க. உடல்ல உள்ள தேவையற்ற பதற்றமும் கவலைகளும் இந்த காற்றோடு வெளியேறுவதாக உணர வேண்டும்னு குறிப்பிடுறாங்க. இத நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுது? நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு புதிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்யும் முன் சிஸ்டம்ல உள்ள தேவையற்ற குப்பைகளை அழித்து ரீசைக்கிள் பின்ன முழுமையாக காலி செய்வோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு டீடாக்ஸ் செயல்முறைதானே இது. அந்த கணினி ஒப்பீடு மிகச் சரியாக பொருந்தது. உயிரியல் ரீதியாக பார்த்தாலும் இது 100க்கு 100 உண்மை. ஏன் முதல்ல மூச்சை வெளியேற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு வலுவான உடலியல் காரணம் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, நமது நுரையீரலை ஒரு பெரிய தண்ணீர் பாத்திரம் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தின் அடியில ஏற்கனவே பழைய தண்ணீர் இருக்கும்போது உங்களால புதிய தண்ணீரை முழுமையாக நிரப்ப முடியாது இல்லையா? ஆமா, நிரம்பாது. நமது நுரையீரலின் அடியிலும் இப்படி தேங்கி போன காற்று, அதாவது ரெசிடியூவல் வால்யூம் எப்போதுமே இருக்கும். நம்ம மேலோட்டமாக சுவாசிக்கும்போது இந்த பழைய காற்று முழுமையாக வெளியேறுவதே இல்லை. ஓ, அப்படியென்றால் அந்த ஹூங்கிற சத்தத்தோட மூச்சு வெளியேற்றும் போது என்ன நடக்குது? நீங்க அப்படி வலுக்கட்டாயமாக முழு மூச்சையும் வெளியேற்றும் போது உங்களின் உதரவிதானம் எனப்படும் டயாஃப்ராம் சுருங்கி நுரையீரலின் அடிமட்டத்துல பல மணி நேரமாக தேங்கியிருக்கும் அத்தனை கழிவு காற்றையும் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியே தள்ளுது. வாவ்! இயற்பியல் விதியின்படி ஒரு வெற்றிடம் உருவானால் மட்டுமே அங்கே புதிய காற்று நுழைய முடியும். உங்களின் பழைய எதிர்மறை எண்ணங்களையும் உடல் சார்ந்த இறுக்கத்தையும் முழுமையாக வெளியேற்றினால் மட்டுமே புதிய பிராணவாயுவிற்கும் நேர்மறை ஆற்றலுக்கும் அங்கே இடம் கிடைக்கும். அதாவது ரீசைக்கிள் பின்ன முற்றிலுமாக காலி செய்தாச்சு. சரி,
இப்ப அந்த வெற்றிடத்துல நாம எதை நிரப்ப போறோம்? பழைய காற்ற வெளிய தள்ளியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? ஆவேசமாக மூச்ச உள்ள இழுக்க வேண்டுமா? ஆவேசமாக இல்லை, மிகவும் நிதானமாக. இங்குதான் அந்த 4 வினாடிகளின் சூட்சுமம் தொடங்குது. இப்போ வாயை மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக மெதுவாக 4 வினாடிகள் எண்ணியபடி மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். 4 வினாடிகள். ஆமா, 1, 2, 3, 4 என்று மனதுக்குள் எண்ணியபடியே மிக சீராக உள்ளிழுக்க வேண்டும். அந்த காணொளியில ஒரு மிக முக்கியமான குறிப்பு சொல்லப்படுது. இப்படி மூச்சை உள்ளே இழுக்கும்போது பிரபஞ்சத்தின் முழுமையான ஆற்றலும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்குள் நிரம்புவதாக நீங்க ஆழமாக நம்ப வேண்டும். சரி. மூச்சு விடும்போதெல்லாம் நமது நெஞ்சு பகுதி தான் விரியும். பொதுவா அப்படிதான் நடக்கும். டாக்டர் செக் பண்ணும்போது கூட மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள்னு சொன்னா நாம நெஞ்சதான் விரிப்போம். ஆனா இங்கே வயிறு பலூன் போல விரிய வேண்டும்னு சொல்றாங்களே. காற்றை நுரையீரலுக்கு தானே அனுப்புறோம், அப்புறம் ஏன் வயிறு விரியணும்? இது ஒரு மிகச்சிறப்பான கேள்வி. உண்மையை சொல்லப்போனா மனிதர்களாகிய நாம வளர வளர சரியாக எப்படி சுவாசிப்பது என்பதையே மறந்துடுறோம். நீங்க ஒரு பச்சிளம் குழந்தைய தூங்கும்போது கவனித்து பாருங்க. பாத்திருக்கேன். அதோட நெஞ்சு விரியாது, வயிறு தான் ஒரு சிறிய பலூன் போல ஏறி இறங்கும். அதற்கு பெயர்தான் ஆழ்ந்த சுவாசம் அல்லது டயப்ரமேட்டிக் பிரீதிங். நாம அன்றாடம் அவசரத்துல ஒருவித பதற்றத்துல சுவாசிக்கும்போது அது மிகவும் மேலோட்டமான சுவாசமாகவே மாறிவிடுது. அதாவது காத்து நுரையீரலோட மேற்பகுதிக்கு மட்டுமே சென்று உடனே திரும்புதுன்னு சொல்றீங்க? அதேதான். இதனால நெஞ்சு மட்டும் லேசாக விரியுது. அப்படியென்றால் நாம சுவாசிக்கும் முறையே தவறாக இருக்கா? பெருமளவில் ஆமா. நீங்க மூச்சு ஆழமாக 4 வினாடிகள் உள்ளே இழுக்கும்போது நுரையீரலுக்கு கீழே உள்ள அந்த தசைநாரான உதரவிதானம் கீழ்நோக்கி தள்ளப்படுது. அது கீழே இறங்கும்போது வயிற்றுல உள்ள மற்ற உறுப்புகளுக்கு லேசான அழுத்தம் கொடுத்து அவற்றை வெளியே தள்ளுது. ஓ, அதனாலதான் வயிற பலூன் போல விரியுதா? ஆமா. இப்படி செய்வதன் மூலம் நுரையீரலின் முழு கொள்ளளவுக்கும் காற்று செல்லுது. மிக முக்கியமா இப்படி வயிறு விரிவடைந்து சுருங்கும்போது உங்களின் மூளைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு தெளிவான சிக்னல் போகுது. ஓகே, வயிறு பலூன் போல விரிஞ்சிடுச்சு. பிரபஞ்ச ஆற்றலே நுரையீரலுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக என்ன செய்யணும்? உடனே அந்த மூச்சு வெளியே விட்டு விட வேண்டுமா? இல்ல, அங்குதான் இந்த பயிற்சியின் அடுத்த முக்கியமான கட்டம் வருது. உள்ளே இழுத்த அந்த மூச்சை உடலுக்குள்ளேயே சரியாக 4 வினாடிகள் அடக்கி வைக்க வேண்டும். 4 வினாடிகள் அடக்கிக்கணும். ஆமா, 1, 2, 3, 4. இந்த 4 வினாடிகள்ல தான் ஒரு மாயாஜாலம் நிகழுது. உங்களின் ரத்தத்துல பிராணவாயு முழுமையாக கலந்து மூளையின் ஒவ்வொரு மூளையிலும் உள்ள நரம்புகளை புத்துணர்ச்சி பெற செய்கிறது என்று அந்த மூல தகவல் குறிப்பிடுது. ஆனா மூச்சு அடக்கி வைப்பது என்பது இயற்கைக்கு முரணான ஒன்றல்லவா? நாம இயல்பா மூச்சு விட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று மூச்சு உள்ளே அடக்கி வைத்தால் அது உடல்ல ஒருவித மூச்சு திணறலையோ அல்லது ஒரு சின்ன பதற்றத்தையோ ஏற்படுத்தாதா? நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். நமது மூளை ஐயோ காற்று வரவில்லையே என்று பயந்து போகாதா? தர்க்க ரீதியாக நீங்க யோசிப்பது சரிதான். நாம மூச்சை நீண்ட நேரம் அடக்கினால் மூளை அலாரம் அடிக்கும். ஆனா இங்கே நாம மூச்சு அடக்கி வைப்பது வெறும் 4 வினாடிகள் மட்டுமே. அது உங்களை மூச்சு திணறச் செய்யும் அளவுக்கு நீண்ட நேரம் இல்ல. சரி, இந்த 4 வினாடிகள்ல அப்படி என்ன நடக்குது? இந்த 4 வினாடிகள இடைவெளியின் உண்மையான அறிவியல் காரணம் என்ன தெரியுமா? நமது நுரையீரலின் உள்ளே ஆல்வியோலை எனப்படும் லட்சக்கணக்கான நுண்ணிய காற்றுப்பைகள் இருக்கு. இத ஒரு சிறிய பரிமாற்ற கூடம் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. பரிமாற்ற கூடம்னா அங்கு ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இடம் மாறுதா? துல்லியமாக. அந்த ஆல்வியோலைகளுக்குள் நீங்க சுவாசித்த ஆக்சிஜன் காத்திருக்கும். ரத்தம் அங்கே வந்து ஆக்சிஜனை வாங்கிக் கொண்டு தன்னிடமுள்ள கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துவிட்டு போகணும். ஓகே. நீங்க மூச்சை உள்ளே இழுத்த மறுகணமே வெளியேற்றிவிட்டால் இந்த பரிமாற்றம் மிக அவசரமாக முழுமையின்றி நடக்கும். ஆனா அந்த 4 வினாடிகள் மூச்சை அடக்கி வைப்பதன் மூலம் அந்த ரத்தத்திற்கு ஆக்சிஜனை முழுமையாக உறிஞ்சிக் கொள்ள போதுமான நேரம் கொடுக்கறீங்க. ஓ, இதனால மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குதா? ஆமா, ரத்தம் வழியாக மூளைக்குச் செல்லும் ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்குது. அந்த அதிகப்படியான ஆக்சிஜன் மூளை நரம்புகளுக்கு ஒரு விதமான குளுமையும் அமைதியையும் தருது. அதனாலதான் மூச்சை அடக்கி வைக்கும் அந்த நொடியில்
மனம் ஒரு ஆழமான தியான நிலைக்குச் செல்வதை உங்களால் உணர முடியும். இது கேட்பதற்கே மிகவும் ஆச்சரியமா இருக்கு. வெறும் 4 வினாடிகள் காத்திருப்பு நமது உடலின் ரசாயனத்தையே எப்படி மாற்றுதுன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. நிச்சயமா. சரி, பிரபஞ்ச ஆற்றலை உள்ள இழுத்து அத மூளை நரம்புகள் வரை கொண்டு சேர்த்தாச்சு. அடுத்து மூச்ச வெளிய விடணும். இதிலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கா, அல்லது சாதாரணமா வெளிய விட்டு விடலாமா? இந்த பயிற்சியின் மிக முக்கியமான முழு நரம்பு மண்டலத்தையும் மாற்றி அமைக்கும் மேஜிக் நடக்கும் இடம் இந்த கடைசி படியில தான் இருக்கு. இப்போ நீங்க மூக்கின் வழியாகவே மெதுவாக 6 வினாடிகள் எண்ணியபடி மூச்சை வெளியேற்ற வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு. 6 வினாடிகளா? எனக்கு புரியல. நாம மூச்ச உள்ள இழுத்தது 4 வினாடிகள். ஆனா வெளியேற்றுவது 6 வினாடிகள். கணித ரீதியாக பார்த்தால் இதில் ஒரு சமநிலையின்மை இருக்கே. ஆமா, இருக்கு. ஏன் நாம 4 வினாடிகள் இழுத்து 4 வினாடிகளை வெளியே விடக்கூடாதா? இந்த 2 வினாடிகள் வித்தியாசத்துல அப்படி என்ன நடந்து விட போகுது? அந்த 2 வினாடிகள் வித்தியாசம்தான் உங்களின் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் ஹேக் செய்வதற்கான சாவி. இதோட விஞ்ஞான பின்னணியை நாம சற்று ஆழமாக பார்க்கணும். சொல்லுங்க, கேட்போம். மனித உடலின் தன்னாட்சி நரம்பு மண்டலத்துல 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. ஒன்னு சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இத சண்டையீடு அல்லது ஓடு என்ற பதற்ற நிலைன்னு சொல்லலாம். ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுன்னு சொல்வாங்களே, அதானா? ஆமா, அதேதான். ஆதி காலத்துல ஒரு புலி நம்ம துரத்தும் போது தப்பிக்க ஓடுவோம் இல்லையா? அந்த நேரத்துல உடலை முடுக்கிவிடும் சிஸ்டம் இது. மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த சிம்பத்தட்டிக் மண்டலம் லேசாக தூண்டப்படுது. இதயம் சற்று வேகமாக துடிக்குது. ஓ, உள்ள இழுக்கும்போது நாம ஒரு விதமான ஆக்ஷன் மோடுக்கு செல்றோம்னு சொல்றீங்க. ஆமா. மற்றொன்று பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இத ஓய்வெடு மற்றும் ஜீரணி நிலைன்னு சொல்லலாம். இது உடலை அமைதிப்படுத்தும் சிஸ்டம். நீங்க மூச்சை வெளியேற்றும் போது இந்த மண்டலம் தூண்டப்படுது. இதய துடிப்பு குறையுது. ஓகே, இப்போ அந்த 4-6 கணக்குக்கு வருவோம். நீங்க உள்ளே இழுத்த நேரத்தை விட, அதாவது 4 வினாடிகளை விட வெளியேற்றும் நேரம் 6 வினாடிகளாக அதிகமா இருக்கும்போது நீங்க மூளைக்கு ஒரு வலுவான செய்தி அனுப்புறீங்க. என்ன செய்தி அது? அதாவது ஆபத்து எதுவும் இல்ல, நிதானமாக ஓய்வெடு என்ற சிக்னல் உடலுக்கு அதிகமாக கிடைக்குது. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாம ஒரு காரை அதிவேகமாக ஓட்டிக்கொண்டு செல்றோம். திடீரென காரை நிறுத்த வேண்டும்னா நாம ஆக்சிலரேட்டரை மிதிப்பதை விட மெதுவா பிரேக் அப்ளை செய்வது எப்படி வண்டிய பாதுகாப்பாவும் சுமூகமாகவும் நிறுத்துமோ அது போலதான் இதுவும். கரெக்ட். மூச்சை மெதுவாக 6 வினாடிகள் வெளியேற்றுவது என்பது நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் நம் உடலின் பதற்றமான வேகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு பிரேக் போல செயற்படுது. சரியா? மிகச்சிறப்பான உதாரணம். அந்த பிரேக் அப்ளை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உடல்ல உள்ள கார்டிசோல் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் உடனடியாக குறைய தொடங்குது. இதனால உடல் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொள்ளுது. வாவ்! இந்த 4-4-6 சுழற்சியை, அதாவது 4 வினாடி உள்ளே 4 வினாடி அடக்கி 6 வினாடி வெளியே விடுவதை தொடர்ந்து 5 நிமிடங்கள் செய்யும்போது மூளையிலுள்ள ஆல்ஃபா அலைகள் தூண்டப்படுதுன்னு நமது மூலத்தகவல் ஆழமாக கூறுது. இந்திய கொஞ்சம் பொறுங்க, மூளை அலைகள் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எனக்கு எப்போதுமே சற்று குழப்பமான விஷயமாகவே இருக்கு. சரி, நான் விளக்குறேன். மூளையில் அலைகள் உருவாவது என்றால் என்ன? இந்த ஆல்ஃபா அலைகளுக்கும் நாம கோபமாக இருக்கும்போது மூளையில் ஏற்படும் அலைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதை எனக்கு ஒரு 5 வயது குழந்தைக்கு புரிய வைப்பது போல விளக்க முடியுமா? நிச்சயமா. நமது மூளை கோடிக்கணக்கான நியூரான்களால் ஆனது. அவை தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள மின்சாரத்தை பயன்படுத்துது. இந்த மின்சார அதிர்வுகளையே நாம மூளை அலைகள்னு சொல்றோம். புரியுது. நீங்க தினமும் வேலைப்பளுவில் இருக்கும்போது, கோபப்படும்போது அல்லது பயப்படும்போது உங்கள் மூளையில் பீட்டா அலைகள் ஆதிக்கம் செலுத்தும். இதை ஒரு நெரிசல் மிகுந்த சத்தம் நிறைந்த டிராஃபிக் ஜாம் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்கே எல்லா வண்டிகளும் ஹாரன் அடிக்குது, எங்கும் குழப்பம். அந்த நிலையில உங்களால எதையும் தெளிவாக சிந்திக்க முடியாது. ஆமா, பதற்றமாக இருக்கும்போது நாம எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாகவே அமையும். ஆனா ஆல்பா அலைகள் என்பவை முற்றிலும் மாறுபட்டவை. அவை மூளை ஒரு விழிப்புடனான அமைதி நிலையில இருக்கும்போது உருவாகும் அலைகள். இத ஒரு சீரான நெரிசல் இல்லாத அகலமான நெடுஞ்சாலைக்கு ஒப்பிடலாம். ஓ, ஹைவே மாதிரி. ஆமா, வண்டிகள் எந்த தடங்களும் இன்றி சீராக பயணிக்குது. இந்த 4-4-6 மூச்சு பயிற்சியை நீங்க 5 நிமிடங்கள் செய்யும்போது அந்த டிராஃபிக் ஜாமில் இருக்கும் உங்கள் மூளை மெல்ல மெல்ல அந்த அமைதியான நெடுஞ்சாலைக்கு மாறுது. சரி, இப்போ எனக்கு
உயிரியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த 5 நிமிட பயிற்சியின் சக்தி முழுமையாக புரிந்துவிட்டது. மூச்சு மெதுவாகச் செல்லுது, நரம்பு மண்டலம் அமைதியாகுது, மூளையில் ஆல்பா அலைகள் உருவாகுது. ஓகே. ம். ஆனா இது எப்படி நம் தலையெழுத்தை மாற்றும் என்ற அந்த கேள்வி அப்படியே இருக்கே. ஒருவரின் மூச்சுக்காற்று எப்படி அவருடைய விதியை தீர்மானிக்க முடியும்? ஒருவேளை இது வெறும் கவனத்தை ஈர்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு அதீத கற்பனையா? கண்டிப்பா இல்ல. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற இறுதிக்கட்ட முடிச்சுக்கு இப்போ நாம வந்திருக்கோம். இது கற்பனை அல்ல, மிக துல்லியமான உளவியல் தர்க்கம். ஆல்பா அலைகள் தூண்டப்படும் பொழுது உங்களின் மூளையின் முன்முனை பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் முழுமையாக செயல்படத் தொடங்குது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னா இதுதான் மனிதனின் தர்க்கரீதியான சிந்தனைக்கும் முடிவெடுக்கும் திறனுக்கும் காரணமான இடம். நீங்க பீட்டா அலைகளில், அதாவது பதற்றத்தில் இருக்கும்போது உங்கள் முடிவுகள் பயத்தின் அடிப்படையிலோ அல்லது அவசரத்திலும் எடுக்கப்படும். சரி. ஆனா ஆல்பா நிலையில ஒரு பிரச்சனையை எல்லா கோணங்களிலும் உங்களால் அலசி ஆராய முடியும். இதனால உங்களின் முடிவெடுக்கும் திறன் அபரிமிதமாக அதிகரிக்குது. ஓ, இப்போ எனக்கு புரியுது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இது வானத்திலிருந்து குதிக்கும் ஏதோ ஒரு மந்திர தந்திரம் அல்ல. இது ஒரு தொடர் சங்கிலி விளைவு. ஆங்கிலத்தில் இதை டொமினோ எஃபெக்ட் என்று சொல்வோமே, அதுபோல. எப்படி என்று சொல்லுங்க. அதாவது மூச்சை ஆழமாகவும் சீராகவும் மாற்றுவதன் மூலம் நமது தன்னாட்சி நரம்பு மண்டலம் அமைதியாகுது. நரம்பு மண்டலம் அமைதியடையும் போது மூளையில் டிராஃபிக் ஜாம் குறைந்து ஆல்பா அலைகள் உருவாகுது, மனம் தெளிவடையுது. கரெக்ட். மனம் தெளிவாக இருக்கும்போது நாம அன்றாடம் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கு. முடிவுகள் சரியாக எடுக்கும்போது நம் செயல்கள் சிறந்ததாக, நேர்மறையானதாக மாறுது. செயல்கள் தொடர்ந்து சிறப்பாக இருக்கும்போது நம் பழக்க வழக்கங்கள் மாறுது. நினைக்கும் காரியங்கள் தடைகள் இன்றி வெற்றியில் முடியுது. அருமையா சொன்னீங்க. தத்துவார்த்தமாக பார்த்தால் எண்ணங்கள் மாறும்போது செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலையெழுத்தே மாறத் தொடங்கும். அப்படிதானே? இதைவிட சிறப்பாக இதை யாராலும் தொகுத்து சொல்ல முடியாது. பழங்கால சித்தர்கள் தங்களின் விதியை மாற்றி அமைத்ததாக கூறப்படும் ரகசியம் இந்த தர்க்கத்தின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. அவங்க தங்களின் விதியை வானத்திலோ நட்சத்திரங்களோ தேடல, தங்களின் சுவாசத்தில் தேடினாங்க. வாவ், ஆச்சரியமா இருக்கு. நம் உடலையும் மனதையும் நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதுதான் உண்மையான சுதந்திரம். இதையே நாம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்லலாம். அதாவது ஒருவரின் மனநிலையை மாற்றுவதற்கு மூச்சை பயன்படுத்துவது. ஆமா, நம்ம கோபமா இருக்கும்போது மூச்சு வேகமா இருக்கும். அதேதான். நீங்க கோபமாக இருக்கும்போதோ பதற்றமாக இருக்கும்போதோ உங்கள் மூச்சு எப்படி இருக்கிறது என்று கவனித்து பாருங்க. அது மிக வேகமாக சீரற்று இருக்கும். நீங்க சந்தோஷமாக அமைதியாக இருக்கும்போது மூச்சு ஆழமாக இருக்கும். அப்படியானால் அமைதியாக இரு என்று மனதுக்கு சொல்வதை விட மூச்சை அமைதியாக விட்டாலே மனம் தன்னிச்சையாக அமைதியாகிவிடும் என்கிறீங்க. ஆமாம், மனதை நேரடியாக கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஆனா மூச்சை உங்களால் எண்ணி கட்டுப்படுத்த முடியும். உங்கள் மூச்சு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்களின் ஒவ்வொரு முடிவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். முடிவுகள் உங்கள் கையில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை, உங்களின் தலையெழுத்து உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிடுது. வாவ், உண்மையிலே இது ஒரு அபாரமான திறப்பு. அதனாலதான் இத வெறும் மூச்சு பயிற்சி என்று சொல்லாமல் ஒரு ரகசியம் என்று குறிப்பிடுறாங்க போலிருக்கு. கேட்பவர்களுக்கு மீண்டும் இதை நினைவுபடுத்துறோம். இது மிகவும் எளிமையான ஒரு பயிற்சி. எந்த ஒரு செலவும் இன்றி, எந்த ஒரு பெரிய உபகரணங்களும் இன்றி, தினமும் உங்களின் படுக்கையில் வெறும் 5 நிமிடங்கள் ஒதுக்குவதன் மூலம் நமது நரம்பு மண்டலத்தையே முற்றிலுமாக ரீசெட் செய்ய முடியும். கண்டிப்பா. நாமே நம் தலையெழுத்தை நேர்மறையாக மாற்றிக்கொள்ளும் அந்த பிரம்மாண்டமான சக்தி வேறு எங்கும் இல்லை. ஒவ்வொரு நொடியும் நம் மூக்கிற்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் நம் மூச்சுக்காற்றிலே இருக்கிறது என்பதுதான் இன்று நாம் அலசிய மூலத்தகவலின் மையக் கருத்து. உண்மையான மாற்றம் என்பது பெரிய விஷயங்களில் அல்ல, நாம தொடர்ந்து செய்யும் இதுபோன்ற சிறு சிறு பழக்கங்களில்தான் ஒளிந்திருக்கு. ஆழமான அலசலின் இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். இந்த தகவல்களை உள்வாங்கிய பிறகு இறுதியாக ஒரு சிந்தனையை உங்களுக்கு விட்டு செல்றோம். கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க. காலையிலோ அல்லது இரவிலோ வெறும் 5 நிமிடம் ஆழமாக, கவனமாக, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சுவாசிப்பதே உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மூளை அலைகளை மாற்றி உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும் அளவுக்கு சக்தி கொண்டது என்றால், ஒரு நாளின் மீதமுள்ள 23 மணி நேரம் 55 நிமிடங்களில் நாம எப்படி சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்?
இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. எந்த கவனமும் இன்றி அவசரமாக மேலோட்டமாக ஏதோ ஒரு பயத்தோடு சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மை அறியாமலேயே நம்ம உடலிலும் மனதிலும் நாம என்ன வகையான அழுத்தங்களையும் நச்சுக்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் அன்றாடம் சாதாரணமாக தவறாக சுவாசிக்கும் அந்த அவசர முறைதான் நமது வெற்றிக்கும் நமது நிம்மதிக்கும் மிகப்பெரிய தடையாக இருக்குமோ? இது எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பாறையில் செதுக்கப்பட்ட நமது தலையெழுத்தை மாற்றும் ஒளி நம் ஒவ்வொருவரின் மூச்சுக்காற்றுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஒளியை வைத்து உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகிய சிற்பமாக செதுக்குவதும் அல்லது கவனக்குறைவாக பயன்படுத்தி பாறையை உடைப்பதும் நம் ஒவ்வொருவரின் கையில்தான் இருக்கு. இந்த 4-4-6 ரகசிய பயிற்சியை இன்றே முயன்று பாருங்கள். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம்.